சோழ நாட்டின் பொற்காலத்தின் இரண்டாவது அத்தியாயம். இரு தேசங்களை ஆண்ட மன்னன் ஆதித்த சோழன். விஜயாலய சோழனின் மறைவுக்கு பிறகு கிபி 871 அரசராக அரியணையில் அமர்கிறார் ஆதித்த சோழன். இவரது ஆட்சி காலம் கிபி 871 முதல் 907 வரை. ஆதித்த சோழனின் மனதில் நினைப்பது ஒன்றே ஒன்றுதான், தஞ்சை மக்களை சிறப்பாக வழிநடத்தியாக வேண்டும் என்று. ஆதித்த சோழர்: காவலாளி, இங்கே வாருங்கள். ஏன் அவையில் ஒருவரும் காணவில்லை? அரசே, தங்களை காண்பதற்காக வெளியில் அனைவரும் காத்து கொண்டிருக்கிறார்கள். அப்படியா? அனைவரையும் அழைத்து வாருங்கள் என்று கூறியவுடன் அனைவரும் வருகிறார்கள். ஆதித்த சோழன்: அமைச்சர்கள், சிற்றரசர்கள், தளபதிகள் என அனைவரும் வந்துவிட்டீர்களா? ஆம், வந்துவிட்டோம் இளவரசே. அமைச்சர்களே, மக்களை வழிநடத்துவதற்கு நாம் புதுவிதமான முயற்சிகளை கையாளப் போகிறோம். நேரடியாக கூறிவிடலாமா? கூறுங்கள் அரசே. நீங்கள் கூறுவதை செயல்படுத்துவதற்காகத்தான் அமைச்சர்களாகிய நாங்கள் இருக்கிறோம் அல்லவா? ஆதித்த சோழன்: இந்த சோழ நாடானது மற்ற நாட்டைப் போல் இல்லாமல் நீர்நிலங்கள் பசுமையாகவும் பல கோவில்கள் பொன் பொருள் மிக்க நாடாகவும் எல்லாவற்றிலும் உயர்ந்து நிற்க வேண்டும். அதற்காக நான் செயல்படுத்தப் போகும் முதல் முயற்சி, எனது ஆட்சியில் குறுநில மன்னர்கள் என்ற பதவியே கிடையாது. அமைச்சர்கள்: அரசே, இது எப்படி சாத்தியமாகும்? முடியாததை நிகழ்த்தி காட்டுபவன் தான் உண்மையான வீரன். இதற்கான பதிலை பிறகு கூறுகிறேன். இந்த நாட்டில் உள்ள வீதிகளில் நீதிமணியை உருவாக்கப் போகிறோம். மக்கள் இந்த நீதிமணியை அடித்த 2 நாட்களுக்குள் அவர்களின் குறையை தீர்க்கப்படும். மக்களின் குறைகளை கேட்பதற்காக தனியாக நேரம் ஒதுக்கப்படும். மக்கள் கூறும் குறைகள் அனைத்தும் சிற்றரசர்கள் வழியாகவும் குறுநில மன்னர்களின் வழியாகவும் தான் என் செவிக்குள் வருகிறது. சில குறைகள் என் செவிக்குள் வராமல் கூட சென்று விடுகிறது. குறுநில மன்னர்கள் இல்லை என்றால் மக்கள் நேரடியாக என்னிடம் குறைகளை கூறுவார்கள். அவர்களுக்கு என் மூலமாகவே 2 நாட்களுக்குள் தீர்வு காணப்படும். இதற்கு அமைச்சர்கள், தளபதிகள், சிற்றரசர்கள் என அனைவரும் ஒத்துழைக்க வேண்டும். அப்படி என்றால் தான் சாத்தியமாகும். அடுத்ததாக பல்லவ நாட்டிற்கு செல்வோம். 3ஆம் பல்லவ மன்னன் இறக்க அவரது மகன்களான நிர்பதுங்கவர்மனும் அபராஜிதவர்மன்களுக்கு இடையே யார் அரியணையில் அமர்வது என்று போட்டி நிலவுகிறது. இதனால் நிர்பதுங்கவர்மன் ஆதரவை கேட்டு பாண்டிய நாட்டிற்கு செல்கிறார். பாண்டிய நாட்டு மன்னன் 3ஆம் வரகுணவர்மன் நிர்பதுங்கவர்மனுக்கு ஆதரவு அளித்தார். அதே நேரத்தில் அபராஜிதவர்மன் கங்கா தேசத்தையும் சோழ தேசத்தையும் நாடி செல்கிறான். சோழ தேச மன்னன் 1ஆம் ஆதித்தன் அபராஜிதவர்மனுக்கு ஆதரவு அளித்தனர். பின்பு அபராஜிதவர்மனுக்கும் நிர்பதுங்கவர்மனுக்கும் இடையே பெரிதளவு சண்டை உருவெடுக்க இதனை கண்ட பாண்டிய மன்னன் அவர்கள் மீது போர் தொடுக்கலாம் என்று அபராஜிதவர்மனுக்கு அறிவுரை கூறுகிறார். போர் நடைபெறுகிறது. ஒரு பக்கத்தில் நிர்பதுங்கவர்மனும் பாண்டிய மன்னனும் நிற்க, மற்றொரு பக்கத்தில் அபராஜிதவர்மனும் கங்க தேசமும் நிற்கிறது. போர் மணி ஒலித்து இருவர்களுக்கும் இடையே போர் நிலவுகிறது. இந்த போரில் நிர்பதுங்கவர்மனும் பாண்டிய மன்னனும் வெற்றியடையும் நேரத்தில் ஒரு சத்தம். பாண்டிய மன்னன்: ஆம், வருவது யார்? யார் இவர் என்று கேட்க, நிர்பதுங்கவர்மன்: பாண்டியரே, இவன்தான் 1ஆம் ஆதித்தன். ஆம், 1ஆம் ஆதித்தனே தான் வருகிறான். படை வீரர்களே, தயாராக இருங்கள் அவனை தாக்குவதற்கு என்று கூற படை வீரர்கள் அனைவரும் கலங்கி நின்றனர். 2 நாட்டிற்கும் இடையே போர் நடைபெற பாண்டிய நாட்டையும் நிர்பதுங்கவர்மனையும் மிக சுலபமாக தோற்கடிக்கிறார்கள் சோழர்கள். இதன் மூலமாக அபராஜிதவர்மன் இந்த போரில் வெற்றி பெறுகிறார். இந்த வெற்றியின் மூலமாக பல்லவ நாட்டு அரியணையில் பல்லவ மன்னன் அபராஜிதவர்மன் அமர்கிறார். அரியணையில் அமர்ந்த பல்லவ மன்னன் ஆதித்த சோழனுக்கு பல நிலப்பரப்புகளையும் பாண்டிய நாட்டில் கைப்பற்றப்பட்ட பல இடங்களையும் பரிசாக அளிக்கிறார். ஆண்டு 903 பல்லவ நாட்டிலிருந்து சோழ நாட்டிற்கு ஓலை மூலமாக செய்தி வருகிறது. ஆமாம், ஓலையில் என்ன எழுதியிருக்கிறது? இளவரசி, போரில் வெற்றியடை செய்ததற்கு பரிசாக அளித்த இடத்திற்கு வரி ஏதும் செலுத்த தேவையில்லை. ஆனால் பாண்டிய நாட்டில் கைப்பற்றப்பட்ட இடங்களுக்கு வரி செலுத்த வேண்டும் என்று எழுதியுள்ளது. அப்படியா? ஓலை கொண்டு வந்தானே தூதுவன், அவனை அழைத்து வாருங்கள். பின்பு ஆதித்த சோழர் தூதுவனிடம்: வரியெல்லாம் செலுத்த முடியாது. முடிந்தால் என்னை போரில் வெற்றி பெற்ற பிறகு அவன் கூறுவதை நான் செய்கிறேன். செய்தியை கேட்ட அபராஜிதவர்மன் தனது அமைச்சர்களிடம்: கேட்டீர்களா? ஆதித்த சோழன் கூறியதை. இவர்கள் சிறுஞ்செடியாக இருக்கும் பொழுதே வெட்டி சாய்க்க வேண்டும். இல்லை என்றால் வேர்கள் பெரிதாகி கிளைகள் வளர்ந்து இலைகள் துளிர்த்து எவன் ஒருவனாலும் வெட்டி சாய்க்காத ஆலமரமாக மாறிவிடுவார்கள். அரசே, அதற்கு என்ன வழி கூறுங்கள். அமைச்சர்களே, அவர்களே கூறிவிட்டார்கள். அவர்கள் மீது போர் தொடுப்பதுதான் சரியான வழி. பல்லவ மன்னன் அபராஜிதவர்மன் தனக்கு கீழே வேலை பார்த்து கொண்டிருந்தவர்கள், நம்முடன் சேர்ந்து போரில் ஈடுபட்டவர்கள் நம்மை எதிர்த்து நிற்கிறார்கள். பல்லவர்கள் யார் என்று சோழர்களுக்கு புரிய வைக்க வேண்டும்.
இந்த ஒரு போருக்கு பிறகு பல்லவ மன்னனை எதிர்த்து போரிடுவதற்கு இனி எவன் ஒருவனும் கிடையாது என்று இந்நாட்டு மக்கள் கூற வேண்டும். அமைச்சர்களே, போருக்கான தேதியை அறிவித்து விடுங்கள். நாளை மறுநாள் போர் தொடங்கும். இதனை சோழர்களிடம் தெரிவித்து விடுங்கள். அதே நேரத்தில் தஞ்சையில் ஆதித்த சோழன் தனது அமைச்சர்களிடம், எனது தந்தையின் ஆசையின்படி பல்லவ நாட்டை வீழ்த்தி கைப்பற்றுவதற்கு இதுவே சரியான தருணம். நமது ராஜ்யத்தை விரிவுபடுத்த இதுவே முதல் போர் என ஆக்ரோஷத்துடன் கூறுகிறார் ஆதித்த சோழன். முதலாம் ஆதித்தன் மனதில் நினைப்பது ஒன்றுதான். பல்லவர்களை தோற்கடிக்கப்பட்ட உடனே பாண்டியர்களையும் தோற்கடிக்க வேண்டும். இதனை நினைத்து கொண்டு இருக்கும் பொழுது பல்லவ நாட்டில் இருந்து சோழ நாட்டிற்கு காவலாளி மூலமாக ஓலை வருகிறது. அவ்வோலையில் போருக்கான தேதி அறிவிக்கப்பட்டுள்ளது. போரானது நாளை தொடங்கும் என. சோழ நாட்டை வளர்ப்பதற்கும் பல்லவ நாட்டை சோழ நாட்டுக்கு கீழ் கொண்டு வருவதற்கும் இதுவே முதல் போர். ஆகையால் பழுவேட்டரையர்களையும் போருக்காக அழைப்பு விடுக்கிறார். அடுத்த நாள் காலை சோழர்களுக்கும் பல்லவர்களுக்கும் இடையே போர். ஒரு புறம் ஆதித்த சோழன் தலைமையில் சோழ பெரும் படைகள் நிற்க, மற்றொரு புறம் அபராஜிதவர்மன் தலைமையில் பல்லவ பெரும் படைகள் நிற்கிறது. பல்லவ அரசன் அபராஜிதவர்மன், தூதுவரே, முதலில் சென்று அவர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்துங்கள். சரிவரவில்லை என்றால் அவர்கள் மீது போர் தொடுக்கலாம் என்று கூற, சோழ நாட்டு மக்களின் நலனை கருத்தில் கொண்டு இப்போர் துவங்குவதற்கு முன் கூறுகிறோம். சமாதானமாக சென்று விடுங்கள். இப்போரை இதனுடன் முடித்துக் கொள்ளலாம். பல்லவர்களின் முடிவு சமாதானம் அல்ல. பல்லவர்கள் எதற்கும் தயார். ஆதித்த சோழன், அடே காவலாளி, சோழர்களும் எதற்கும் தயார். இன்னும் ஒரு நிமிடம் என்னிடம் பேச்சுவார்த்தை நடத்தி கொண்டிருந்தால் உன்னை இங்கேயே கொன்று விடுவேன் என்று கூறுகிறார். சென்று கூறிவிடு அந்த அபராஜிதவர்மனிடம், உன்னை வெட்டி வீழ்த்தாமல் இந்த இடத்திலிருந்து ஓய மாட்டான் என்று. இதனை கேட்ட அபராஜிதவர்மன், பேச்சுவார்த்தைக்கு சரிவரவில்லையா? அப்போது போர் தொடக்க வேண்டியதுதான். போர் மணி ஒலிக்கட்டும் என்று கூறுகிறார். இதனை அடுத்து பழுவேட்டரையர்கள் சோழ படைகளுக்குள் இணைகிறார்கள். இதனை கண்ட பல்லவ மன்னன் அபராஜிதவர்மன் தனது அமைச்சரிடம், அமைச்சரே, யார் இவர்கள்? போர் துவங்குவதற்கு முன் சோழ படைகளுக்குள் இணைகிறார்கள். அரசே, அவர்கள் பார்த்தால் பழுவேட்டரையர்கள் போல் தெரிகிறது. அப்படியா? இணையட்டும் இணையட்டும். அப்படியென்றால் ஆதித்த சோழனையும் பழுவேட்டரையர்களையும் இப்போரில் நாம் தோற்கடிக்கப் போகிறோம் அல்லவா? ஆம் அரசே. இதனை அடுத்து போர் துவங்குகிறது. ஆதித்த சோழன் பல்லவ படைகளை முற்றிலுமாக அழித்து கொண்டே செல்கிறார். ஆதித்த சோழனின் வாளில் மட்டும் இரத்தமானது ஈரம் காயாமல் இருந்து கொண்டே இருந்தது. ஆம், ஆதித்த சோழன் பல்லவ படைகளை முற்றிலுமாக தோற்கடித்தார். இந்த போரில் அபராஜிதவர்மனை யானை மேல் நின்றபடி கொன்றார் ஆதித்த சோழன். இந்த ஒரு போருக்கு பிறகு பல்லவ நாட்டையும் கைப்பற்றுகிறார் ஆதித்த சோழன். சோழர்களுக்கும் பல்லவர்களுக்கும் இடையே போர் முடிந்தவுடன் தனது தளபதிகளிடம் பேச்சுவார்த்தை நடத்துகிறார் ஆதித்த சோழன். தளபதிகளே, நாம் உடனே பாண்டிய நாட்டை நோக்கி செல்லப் போகிறோம். பாண்டியர்களை எதிர்த்து போரிடப் போகிறோம். அதுவும் இப்பொழுதே. தளபதிகள், அரசே, உடனுக்குடன் போர் தேவையா? சற்று பொறுமையாக இருக்கலாம் அல்லவா? தளபதிகளே, பாண்டிய நாடானது இப்பொழுதுதான் சுந்தர நாடாக வளர்ந்து கொண்டு வருகிறது. அவர்கள் வளருவதற்கு முன்னரே வெட்டி சாய்க்க வேண்டும். அதுவும் நான் இருக்கும்பொழுதே அவர்களை தோற்கடிக்க வேண்டும். இல்லையென்றால் பாண்டியர்கள் நமக்கு எதிராக பெரும் ராஜ்யத்தை உருவாக்கி விடுவார்கள். அதன் பிறகு சோழர்களுக்கும் பாண்டியர்களுக்கும் இடையே போர் நடைபெறுகிறது. இப்போரில் சோழ மன்னன் ஆதித்த சோழன் பாண்டியர்களை மிகவும் சுலபமாக வீழ்த்துகிறார். இந்த ஒரு போருக்கு பிறகு இரு பெரும் தேசங்களை வென்றதால் மக்களால் ராஜகேசரிவர்மன் என போற்றப்பட்டார். தனது அமைச்சர்களிடம் இதனை பரிசாற்றும் விதமாக காவேரி கரை ஓரங்களில் 108 சிவாலயங்களை எழுப்ப வேண்டும் என்று கூறுகிறார் ஆதித்த சோழன். இந்த ஒரு போருக்கு பிறகு ஆதித்த சோழன் மனதில் நினைப்பது ஒன்றுதான். இரு பெரும் தேசங்களான பல்லவர்களையும் பாண்டியர்களையும் கைப்பற்றிவிட்டோம். மீதமுள்ள நாடு சேர நாடு, அதனையும் கைப்பற்ற வேண்டும் என்று ஆசைப்படுகிறார் ஆதித்த சோழன். முதலாம் ஆதித்தன் சேர நாட்டிற்கு சென்று மன்னர்களை பார்த்து பேச்சுவார்த்தை நடத்துகிறார். ஆனால் மன்னர்கள் பழகிய விதத்தை பார்த்து மிகவும் பூரித்து போனார் ஆதித்த சோழன். இதனால் சோழ நாட்டிற்கும் சேர நாட்டிற்கும் இடையே நட்புறவு ஏற்பட்டது. இதன் மூலமாக சேர நாட்டு மன்னன் முதலாம் ஆதித்தனுக்கு பெண்ணையும் கொடுத்தார். ஆதித்த சோழனுக்கு சேர நாட்டு பெண்ணுடன் திருமணம் நடந்தது. அதன் பிறகு அவர்களுக்கு ஒரு குழந்தையும் பிறக்கிறது. அக்குழந்தைக்கு முதலாம் பராந்தகன் என்னும் பெயர் சூட்டுகிறார் ஆதித்த சோழன். அதன் பிறகு
ராஷ்டிரகூட மன்னனின் பெண்ணையும் திருமணம் செய்கிறார். அவர்களுக்கு இடையே குழந்தை பிறக்கிறது. அக்குழந்தைக்கு கன்னர தேவன் என்று பெயர் சூட்டுகிறார் ஆதித்த சோழன். நாளடைவில் இரு குழந்தைகளும் வளர்ந்து வரும் நிலையில் முதலாம் பராந்தகன் மட்டுமே எல்லாவற்றிலும் சிறந்து விளங்கிறார். ஆனால் அவரது தம்பி கன்னர தேவனும் அந்த மாபெரும் அரியணையின் மீது ஆசைப்படுகிறார். ஆதித்தன் மனதில் நினைப்பது ஒன்றுதான், தனது முதல் மகனான முதலாம் பராந்தக தேவரை அரியணையில் அமர்த்த வேண்டும், இணையரசராக அறிவிக்கப்பட வேண்டும் என்று ஆசைப்படுகிறார். ஆனால் ராஷ்டிரகூட மன்னனோ நம் நாட்டின் பெண்ணிற்கு பிறந்த மகனுக்குத்தான் இந்த அரியணையை கிடைக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறார். முதலாம் ஆதித்தன் அவரது மகனான முதலாம் பராந்தகனிடம் பேச்சுவார்த்தை நடத்துகிறார். மகனே, இங்கே வா. கூறுங்கள் தந்தையே. கூறுங்கள். நான் உன்னை சோழ நாட்டு அடுத்த இணையரசராக அறிவிக்கப் போகிறேன். ஆனால் அதில் ஒரு சிக்கல் இருக்கிறது. உனது தம்பியான கன்னர தேவனும் இந்த அரியணையின் மீது ஆசைப்படுகிறான். நீ சிறு வயதிலிருந்தே உன் தம்பியை விட சிறந்ததாக விளங்கியதால் தான் உனக்கு இந்த அரியணை கொடுக்க வேண்டும் என்று நான் ஆசைப்படுகிறேன். ஆனால் ஒன்றை மட்டும் நினைவில் வைத்துக்கொள், இந்த அரியணை உன்னை அடுத்து யாருக்கும் செல்லக்கூடாது. தந்தையே, உங்கள் ஆசையை நான் கண்டிப்பாக நிறைவேற்றுவேன். அதன் பிறகு முதலாம் பராந்தகனை இணையரசராக அறிவிக்கிறார் ஆதித்த சோழன். முதலாம் ஆதித்தன், எனது மரணத்திற்கு பிறகு எனது மகனான முதலாம் பராந்தகனே இந்த நாட்டை ஆட்சி செய்வான். என்னை விட இந்த நாட்டை மேலும் விரிவுபடுத்தி மக்களை சிறப்பாக வழிநடத்தி கடல் கடந்து சென்று வெற்றியை நிலைநாட்டுவான் என்று நம்புகிறேன். அதன் பிறகு முதலாம் பராந்தக தேவர் சோழமாதேவியார் என்னும் பெண்ணை தனது தந்தையான முதலாம் ஆதித்தன் தலைமையில் திருமணம் செய்கிறார். அதன் பிறகு இரண்டாவதாக சேர நாட்டு பெண்ணான பழுவூர் இளவரசியை திருமணம் செய்கிறார் முதலாம் பராந்தக தேவர். இதனை அடுத்து முதலாவதாக திருமணம் செய்த சோழமாதேவியாருக்கும் பராந்தக தேவருக்கும் இடையே இரு குழந்தைகள் பிறக்கிறது. அவர்களுக்கு ராஜாதித்தன், கண்டராதித்தன் என்று பெயர் சூட்டுகிறார். அதன் பிறகு இரண்டாவதாக திருமணம் செய்த சேர நாட்டு பெண்ணிற்கு இரு குழந்தைகள் பிறக்கிறது. அவர்களுக்கு பெயர் அரிஞ்சயன், உத்தமசீலி என்று பெயர் சூட்டுகிறார். முதலாம் பராந்தகரின் 4 பிள்ளைகளும் அவரது தந்தையான முதலாம் ஆதித்தனின் வளர்ப்பில்தான் வளர்கிறார்கள். இந்நாட்டின் மக்களை எவ்வாறு வழிநடத்த வேண்டும், இந்நாட்டை எவ்வாறு விரிவுபடுத்த வேண்டும், மக்களின் துன்பத்தை எவ்வாறு போக்க வேண்டும், அவர்கள் முன்னோர்கள் செய்த கட்டிடக்கலைகளையும் அவர் செய்த பெருமைகளையும் முன்னோர்கள் செய்த பெருமைகளையும் கூறி வளர்க்கிறார் முதலாம் ஆதித்தன். விஜயாலய சோழன் துவங்கி வைத்த இந்த ஆட்சியை அவரது மகனான முதலாம் ஆதித்தன் அடுத்த கட்டத்திற்கு கொண்டு சென்றார். முதலாம் ஆதித்தனுக்கு பிறகு அவரது மகனான முதலாம் பராந்தகன் மக்களை எவ்வாறு வழிநடத்தப் போகிறார் என தெரிந்து கொள்ள எங்களுடன் சேர்ந்து சோழர்களை அடுத்த அத்தியாயத்தில் மீண்டும் சந்திப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.